ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. வெறும் இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதுங்க, நல்ல ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். மேலே நல்லா கோல்டன் கலரில் மொறுமொறுப்பாக உள்ளே நல்லா மிருதுவாக உள்ள இந்த இட்லி போண்டா செய்யறதுக்கு நமக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. சட்டுன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், நல்ல ஒரு கலரில் எவ்வளோ கிறிஸ்பியாக உள்ளே நல்லா மிருதுவாக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு அதுக்கு தேவையான பொருள், நம்ம நார்மலாக இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அது இருந்தால் போதும். அதில் ஒரு 4 கரண்டி மாவு எடுத்துக்குங்க. நம்ம ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு போட்டு அரைச்சிருக்கிறதுனால இதில் நம்ம உப்பு தனியாக போடணும்னு அவசியம் இல்லை. அந்த உப்பே இதுக்கு கரெக்டாக இருக்கும். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை. இதில் கொத்தமல்லி தழை இருந்தால் நீங்கள் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த 4 கரண்டி இட்லி மாவுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நம்ம மாவு கிளறும் போது தான் அந்த மாவில் இருக்க ஈரப்பதத்தெல்லாம் இந்த ரவை உறிஞ்சிக்கிட்டு நமக்கு போண்டா பதத்துக்கு இந்த மாவு கிடைக்கும். அப்போ தான் நமக்கு இந்த எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், மாவு நமக்கு கரெக்டான பதத்தில் கிடச்சிடுது. உங்களோட இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை கூட சேர்த்துக்கங்க, சரியாக போயிடும். இப்போ கையை தண்ணியில் நனைச்சிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போட்டுடுங்க. நம்ம அன்றைக்கி எதுவும் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலை, குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னா சட்டுன்னு நீங்கள் இந்த இட்லி மாவு இருந்தால் போதுங்க, இந்த போண்டாவை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம இட்லியாக செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஒரு தட்டு இருந்தாலும் சட்டுன்னு காலியாகிடும். இதில் நம்ம ரவை சேர்த்து போடுறதுனால இது எண்ணெயும் குடிக்காது. குழந்தைங்க இதில் ஒரு 2லேருந்து 3 சாப்பிட்டாலே போதும், அவங்களுக்கு வயிறு நல்லா ஃபில்லிங் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு செலவே இல்லாத ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்தெடுத்து திருப்பி போட்டு இது நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வர்ற வரைக்கும் வேக வச்சிடலாம். நம்ம இந்த இட்லி மாவு கூட வெந்தயம்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால இது நல்ல ஒரு கலரில் கிடைக்குங்க. இந்த வெந்தயம் இருக்கிறதுனால இது கசக்குமான்னு கேட்காதீங்க, கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட நீங்கள் சைட் டிஷ்ஷுக்கு சாஸ் கூட சர்வ் பண்ணலாம். தேங்காய் சட்னி, சாம்பார் இது கூடலாம் இதை சர்வ் பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்குங்க. வெறுமனே நீங்கள் டீ காஃபி கூட இதை சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த மாதிரியே எல்லா மாவும் பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்பவும் கிறிஸ்பியான எளிமையான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.